சீமான் பெரியாரை எடுத்து விமர்சித்துவிட்டு எங்கள் தேசிய தலைவரையும் எங்கள் வன்னி மண்ணையும் கொண்டு வந்து நிறுத்தியிருப்பதுதான் இங்கே பிரச்சனை. நீ டோசம்மானம் இல்லாதவனாக பிரிய நீ இருக்கலாம், பாலா நீ இருக்கலாம், சங்கீத நீ இருக்கலாம், உனக்கு எதுவுமே தேவையில்லை. இங்கே சீமான் வன்னிக்கு வந்தார், சூட்டு பயிற்சி எடுத்தார், தேசிய தலைவர் என்று பேசினார் என்று பேசுகின்ற பிரியம் போன்றவர்களுக்கு நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம், உனக்கும் குழந்தைகள் இருக்கிறது. உன் வாழ்வுக்காக நீ கடை வேண்ட வேண்டும், வீடு வேண்ட வேண்டும் என்று இன்று கொஞ்சம் கோமாளி கூட்டத்தை நானும் இன்று புலத்தில் வந்து 1 வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். தமிழ்நாட்டில் காலங்காலமாக வாழ்கின்ற மக்கள் மத்தியில் ஒரு பிரிவினையை கொண்டு வந்து சேர்க்கின்ற போது அங்கே தேசிய தலைவரை வைத்திருக்கின்றார்கள். உங்களுக்கு அது ஒன்றும் பலிக்கவில்லை. சீமானை நாங்கள் மரியாதை இல்லாமல் பேசினால் உங்களுக்கு கொதிக்கிறது. சீமான் போன்ற ஒரு அயோக்கியனுக்கு பின்னுக்கு நின்று ஒரு தமிழீழ விடுதலை புலிகளின் தியாகங்களை அடமானம் வைத்துக்கொண்டு